டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஹவு டு கம் அவுட் ஆஃப் நெகட்டிவ் தாட்ஸ் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம். இதில் எளிமையாக வர வேண்டும் அப்படின்னு சொன்னால், எப்பொழுதும் நம்மளுக்கு என்ன இருக்குது, வெளியில் போகிறோம், ஏதோ ஒரு வேலை செய்கிறோம், இது செய்ய முடியுமா, சீக்கிரம் நேரத்தில் முடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் வெளியில் வருது. அது இயல்பு தான். முடிக்க முடியுமான்னு சந்தேகமாக வருது இயல்பு தான். ஆனால் அது வெளியில் வந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவோடு செய்யும்போது அந்த சந்தேகத்தெல்லாம் உடைத்தெறிந்து அதில் we can continue to come out of it அப்படின்னு சொல்கிறோம். அது எப்படி அந்த கண்டினியூ என்ற வார்த்தைக்கு என்ன சொன்னால், எப்பொழுதும் நமக்கு நேர்மறையான கருத்துக்களை நம்மளோட பேசி பழகிக்கணும். முதல் விஷயம். சில சமயம் சொல்கிறது என்ன செய்ய போகிறோம், அடுத்த 10 நிமிஷத்துக்கு என்ன வேலை இருக்குது, அதை நம்ம என்ன பண்ணலாம், ஒரு தடவை சொல்லி பார்த்துட்டு இந்த வேலையெல்லாம் நம்ம செய்து முடிக்கணும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது அதே மாதிரி இன்னொரு 10 நிமிஷத்துக்கு இந்த வேலை இருக்குது, அடுத்த ஒரு 5-6 மணி நேரத்துக்கு இந்த வேலையெல்லாம் இருக்குது, திஸ் திங்ஸ் யூ ஹேவ் டு கம்ப்ளீட் அப்படின்னு சொன்னால் அதை ஒரு வேலையும் நம்ம சொல்லி பார்க்குறது. எதுக்கு இந்த மாதிரி ஒரு வேலையை வாட் வி ஆர் சப்போஸ் டு கம்ப்ளீட், வாட் இஸ் தட் இட் இஸ் இன் ஸ்டோர், இன்னும் எவ்வளோ நேரம் இருக்குது, இன்றைய நாள் முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை வேலையை முடிக்க முடியும், இல்லை ஹாஸ்பிட்டலுக்கு போகிறதுக்கு முன்னே எந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போகணும், பிஃபோர் 9:30 எந்த வேலையெல்லாம் முடிக்கணும், ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு எந்த வேலையெல்லாம் துவக்கி செய்யணும் அப்படின்னு சொன்னால் ஒரு ஷெட்யூல் போல் நம்ம ஒரு தடவை நம்ம மனதுக்கு சொல்லி வைக்கலாம். இது எதுக்கு கேட்டால், இஃப் யூ ஸ்பீக் லைக் திஸ் அட்லீஸ்ட் ஃபார் 5 days in a week, ஒரு வாரத்தில் 5 அல்லது 6 நாளைக்கு தொடர்ந்து இது போல் சொல்லி பழகிட்டா அதுபோல் செய்வதற்கு மனம் தயாராகும். எதுக்கு இந்த வார்த்தைன்னு கேட்டால், சாதாரணமாக மனம் என்ன செய்யணும்னு கேட்டால், தனக்கு பிடிச்சமான வழியில் போகிறதுக்கு அது எப்போவும் தயாராக இருக்கும். அது கல் முள் இருக்கிற கரடு முருடான பாதையாக இருந்தாலும், இல்லை போனால் ரொம்ப எதிர்மறை அங்கங்கே போய் பயந்துக்கிட்டு வரணும், அங்கே பள்ளமாக இருக்கும், டிராஃபிக்கே இருக்காது, சிலப்போ இட் இஸ் நாட் மோட்டாரபிள் ரோடு, அதுபோல் இருந்தாலும் அந்த வழியாக போகிறதுக்கு அது விருப்பப்படும் அங்கெல்லாம் போகிறதுக்கு. ஏன்னு கேட்டால், அந்த வழியில் போய் பழக்கமாக இருக்குது, கல் முருட்டில் ஏறி இறங்குறது, கரடு முருடாக இருக்க பாதை சீராக இல்லை, அதுபோல் வழியில் போகிறதுக்கு அது தயாராக இருக்கும் அப்படின்னு சொன்னால். ஆனால் அப்படி போக பழகக்கூடாது. பழக்கமாக இருந்தாலும் எனக்கு இதெல்லாம் பழகி போச்சு, லேட்டாக எழுந்துக்கிறது, லேட்டாக தூங்குறது, இல்லாட்டி போனால் தனியாக ரொம்ப தூரம் போகிறது, அப்புறம் ஒண்டிமா ரொம்ப தூரம் ட்ரைவ் பண்ணின்னு போகிறது, அதெல்லாம் எனக்கு பழகி போயிடுது அப்படின்னு சொல்கிறோமே. இங்கே பழக்கம் ஏற்படுது தான், அந்த பழக்கம் தவறானது. அது யூ ஷுட் எஸ்கியூ தோஸ் ஹேபிட்ஸ். ஏன்னு கேட்டால், தேர் ஆர் பீப்புள் தே வில் கோ ஃபார் லாங் ட்ரைவ் எலோன் அப்படின்வாங்க. இங்கேருந்து அது ஃபாரஸ்ட் வழியாக போகக்கூடிய சில மலைப்பாதைகளிலும், இல்லாட்டி போனால் தனியாக ரொம்ப தூரம் பயணப்படக்கூடியது, கார் எடுத்துப்பாங்க. காரில் வண்டி என்ன பண்ணுவாங்க, பெட்ரோல் ஃபில் பண்ணிவிடுவாங்க. அது எத்தனை 300 கிலோமீட்டரோ 500 கிலோமீட்டரோ தனியாளாக ட்ரைவ் பண்ணிட்டு போவாங்க. இது ஏற்புடையது அன்று, இதை தவிர்க்க வேண்டும். ஏன்னு சொன்னால், ஔவையார் கூட என்ன சொல்கிறார், ரொம்ப தூரம் போகும்போது நெடுந்தூர பயணமாக இருந்தால் என்ன பண்ணாது, தனி வழியாக செல்வது தவறு அப்படின்னு சொல்கிறார். அப்போது தனி வழியாக ஏன் அப்படி செய்யக்கூடாதுன்னு சொன்னால், ஒரு நேரத்தில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் ஆகுது, ஏதோ ஒரு தவறுதலாக இருக்குது, சம்படி என்ன வராங்க, சில பேர் வழியை மறிக்கிறாங்கன்னு சொன்னால், அப்போ சப்போர்ட்டுக்கு ஆள் இல்லை. நம்ம எல்லோரும் இறைவனை நம்பி தான் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால், இறைவனை நம்பி இருந்தால் கூட அந்த மாதிரி நேரத்தில் நம்மளுக்கு ரெஸ்கியூக்கு யாரான வருவாங்களான்னு கேட்டால் வருவாங்க. இதுக்கு நேரம் பிடிக்கும் அப்படின்னு சொன்னால், முன்னாடியே நம்ம என்ன செய்யணும், என்ன தெரியுமா, நெடுந்தூர பயணத்தை தனி வழியாக செல்வது தவறு, அத்தகைய பழக்கங்களை என்ன பண்ணோம், விட வேண்டும் அப்படின்னு. ஏன்னு சொன்னால், அது நம்மளுக்கு பழக்கம் தான். நான் யூஸ் டு ட்ரைவ், ஐ கோ ஃபார் இட் ஜஸ்ட் லைக் தட். ஒரு கார்த்தால 300 கிலோமீட்டர் போயிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் இட் இஸ் ஓகே. ஆனால் தட் இஸ் நாட் அட்வைசபிள். தட் ஹேபிட் ஆட் டு பி எஸ்சூட். அதே மாதிரி இனியது தனி அருந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. சிலவங்க நல்ல சாப்பாடு இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை தான் மட்டுமே வேகமாக கடகடான்னு கதுவெல்லாம் சாத்திட்டு ஒரு பிளேட்டில் போட்டு வச்சுக்கிட்டு சாப்பிடுவாங்க. அதுவும் தவறு. ஏன்னு சொன்னால், இனிமையான உணவுப் பொருட்கள் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அது ரொம்ப அத்தியாவசியம். எதுவாக இருந்தாலும், நம்மளுக்கு பிடிச்ச உணவாக இருந்தாலும், இல்லை பிடிக்காதது பொதுவாக கொடுத்துருக்குறாங்க அதுவாக இருந்தாலும், எல்லாவற்றையும் வீட்டில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அவங்களோட பகிர்ந்துக்கணும். சிலப்போ வீட்டில் யாரும் இல்லை, எல்லாருமே என்ன வெளியே ஆள் தான் இருக்க போகிறாங்கன்னு சொன்னால் வெளி மனிதர்களோடும் அதை பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஏன்னா தனியாக உணவு அருந்துவது எப்பொழுதும் ஏற்புடையது அன்று. அதுபோல் இதெல்லாம் நெகட்டிவ் பிஹேவியர் தான். இதுலேருந்து எளிமையாக வெளியில் வரணும்னு சொன்னால், திஸ் ஆட்டிடியூட் ஆட் டு பி டெவலப்ட்.
யூ ஷுட் ஷேர் த ஃபுட். ஏன்னா ஷேரிங் அப்படின்றது வந்து பகிர்ந்து உண்ண வேண்டும். அது வந்து ஒரு ஏற்புடைய பழக்கம். அந்த பழக்கத்தை கை கொள்ள வேண்டும். ஆனால் தனிப்பட்ட முறையில் நான் தனியாக தான்ப்பா, யாருக்கும் எதுவுமே கொடுக்க மாட்டோமா, மொத்தம் இருக்கட்டும்ப்பா, நம்ம கொஞ்சம் கழிச்சு சாப்பிடலாம்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளே சாப்பிட்றது காட்டிலும் அதை என்ன பண்ணணும், எல்லாருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டும். எதாக இருந்தாலும் பாதாம் பருப்பு, பிஸ்தா, முந்திரி, அதுபோல் வஸ்துவாக இருந்தாலும், கேஷ் க்ராப்ஸில் தயார் பண்ணக்கூடிய ஸ்நாக்ஸாக இருந்தாலும், சாதாரண ஸ்நாக்ஸாக இருந்தாலும், இல்லை சாப்பாடு வெஜிடபிள் ரைஸ் போல் கலந்த சாதமாக இருந்தாலும் அனைவருடனும் பகிர்ந்து கொள்ள வேண்டியது அத்தியாவசியம். அந்த பழக்கம் என்ன பண்ணோம், அதை மேற்கொள்ள வேண்டும். அதே மாதிரி பாடம் படிக்கிறோம், எழுதுகிறோம் அப்படின்னு சொன்னால் புது விஷயங்களையும் நம்ம என்ன பண்ணணும், இதெல்லாம் நம்ம படிக்கலாம், இதெல்லாம் புதுசாக இருக்குது, இந்த மாதிரி பாடங்களை படித்து நல்ல அறிவுபூர்வமான கருத்துக்களை நாம் என்ன பண்ணால் சேகரித்து கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லி கூட வித் ரிகார்ட் டு நாலேஜ், அக்வயரிங் நாலேஜ், அக்குமுலேட்டிங் நாலேஜ், அதில் கூட எல்லாரோடையும் சேர்ந்து இதுபோல் கருத்துக்களை நம்ம என்ன படித்து பயன்பெற்று அதை என்ன பண்ணோம், பாதுகாத்து கொள்ள வேண்டும் அப்படின்னு. அதுபோல் சில நல்ல அழகான ஒரு கிராஃப்ட் பண்ண தெரியும் நம்மளுக்கு. சிலதெல்லாம் என்ன எம்ப்ராய்டரி ஸ்டிச்சிங், கிராஸ் ஸ்டிச்சிங், இல்லாட்டி போனால் பெயிண்ட் பண்ணுறதுக்கு, இல்லை இன்னும் எதான வித்தியாசமான கிராஃப்ட்டு, ட்ராயிங், அது இல்லாமல் எம்ப்ராய்டரி போட தெரியும். அதெல்லாம் சொன்னால் அதுவும் நம்மளுக்கு நல்லா போட தெரியும்னா நம்மளோட கூட சேர்ந்து அடுத்தவங்களுக்கும் அதை பகிர்ந்துக்கலாம். இது மாதிரி நான் போட்டேன், உங்களுக்கு வரதா பார்க்குறாங்களா, ஷெல் வி ட்ரை டுகெதர் அப்படின்னு சொல்லி அவங்களோட சேர்ந்து நம்ம போடலாம். ஆனால் இன்றைக்கி இருக்கிற சினாரியோவில் இதுபோல் எஸ்தட்டிக் சென்ஸ் உள்ளது ரைட் ஹெமிஸ்பியருக்கு ரிலேட்டடாக இருக்கிற வேலையை செய்யறதுக்கு முதல்ல மைண்டு ஃபோக்கஸ் ஆகணும். அடுத்தது அதில் ஒரு ஈடுபாடு வேணும். அதுக்கப்புறம் அதை செய்யறதுக்கு ஒரு விருப்பம் வேணும். அதுபோல் விஷயங்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு ஈடுபாடு வேணும். அதை நாமளே செய்து பார்க்குறதுக்கு டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு சொல்கிறோமே, அதுபோல் செய்வதற்கு என்ன வேணும், அவங்களுக்கு ஒரு விருப்பம் வேணும். அப்படி இருக்கிறவங்களோட தான் நம்ம அதுபோல் விருப்பத்தை பகிர்ந்துக்க முடியும். அதுபோல் செய்யறதுக்கு விருப்பமே இல்லாதவங்களோட கூப்பிட்டு இந்த மாதிரி எம்ப்ராய்டரி போடலாம் பார், கிராஸ் ஸ்டிச் போடலாம் பாருன்னு கூப்பிட்டா, இந்த டாக்டர் இப்படி திடீர்னு ராத்திரியத்தில் இப்படி ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்க, ஐம் நாட் இன்ட்ரெஸ்டட், ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட், ஐ டோன்ட் வாண்ட் டு மேக் இட் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம என்ன பண்ணுவாங்க, நம்ம சொல்லறது அப்படியே உதறிட்டு போயிடுவாங்களா இருக்கும். அதனால் லைக் மைண்டடாக இருக்கணும். இதுபோல் கிராஃப்ட் ஒர்க்கு, ஏஸ்தட்டிக் சென்ஸ் உள்ள ஒர்க்கெல்லாம் செய்யறதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்கணும். அப்போ விருப்பம் இருந்தால் அந்த விருப்பத்தை நம்ம என்ன பண்ணிடலாம், பயன்படுத்திக்கலாம். அவங்களுக்கு அந்த விருப்பத்தை மேலும் மேலும் வளர்ப்பதற்கும் என்ன பண்ணலாம், உதவியாக இருக்க முடியும். அதனால் எதிர்மறையான எண்ண ஓட்டங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இந்த இத்தகைய எதிர்மறையான எண்ணங்களிலிருந்து நான் விரைவில் வெளிவருவேன். இதெல்லாம் இந்த மாதிரி ஐடியாலாம் வரும்பொழுது இப்படியெல்லாம் செய்து நான் வெளியில் வருவேன். ஐ கேன் கம் அவுட் ஆஃப் மை நெகட்டிவ் ஹேபிட்ஸ், நெகட்டிவ் தாட்ஸ் லைக் திஸ் அப்படின்னு சொல்லி எதெல்லாம் செய்ய வரணுமோ, இனி அது தனி அருந்தேல் நெடுந்தூர பயணத்தை தனியாக செல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிற எல்லாவற்றையும் அது நானே நேராக செய்வேன் அப்படின்றத நம்மளுக்கே ஒரு தடவை செல்ஃப் சஜஷன் போல் செல்ஃப் டாக் நம்மளோட மனதிற்கு கூப்பிட்டு அதை தொடர்ந்து பேச பழகினா இதிலேருந்து நம்மளால் விரைவில் வெளிவருவதற்கு வாய்ப்புகள் அதிகம் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.